வீரன் என்றால் கையில் பிடி வேண்டும், அதுக்காக தான் வைத்திருக்கிறார். யார் வீரன்? எங்க அண்ணன் வீரத்தேவன். இதுவா இதுவா சொல்லாத, இது நான் ஆளா மாடா மனுஷா மாதிரி 6 அறிவுடி எல்லாம் அஞ்சலி ஜீவ மாதிரி பேசுற. நீ வளர்ந்த நாய் குட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இது அதுன்ற எங்க அண்ணன் என்ன குறைச்சு காத்துக்குது. பேசி பழகிற பொம்பளை பிள்ளைங்க அது அதிகமான வார்த்தை பேசக்கூடாது. அதுக்குதான் சொல்றேன். முனிவோர்த்த எங்க இருக்கு? முனிவர் என்றா தேவலோகம். என்ன என்ன முகரே பாரு, தேவ முகரே. கலைவாணி மைந்தன், பிரம்மாவின் புத்திரன், வீரகர பிரியன், 14 லோகம் செல்லும். ஏன் இந்த பிள்ளை ஒரு அவளை ஆரம்ப மாதிரி ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறப்பில்ல. முனிவரா இருந்தாலும் சாமியாரா இருந்தாலும் நீ இப்படி தேடி போக கூடாது. நான் தேடி போகலாம். ஏன்னா எனக்கு ஒரு வரவு வேணுங்கிறதுக்காக நான் சாமி கிட்ட கேட்கலாம். சுவாமி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். உனக்கு தான் அமைஞ்சிருச்சுல, பேசாம இரு.
இந்த ஜென்மத்துல இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. பழகிட்டே சுவாமி எல்லாம் உன் கையில இருக்கு. அங்கே சொல்லு உங்க கையில் சேர்க்கல கடவுளே தடம் தெரியாம யார் வழி மாறி போயிடாம இருக்கணும்னு சொல்லவனே சாமியை சுத்த வரைக்கும் பந்தாரை பாவாடை பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. ஆகையில்தான் தூக்கி குப்பையில ஓடு. சொல்லலாம் சுவாமி வாருங்கள் வெண்ணெய் என்று கூட கூறலாம். அது என்ன தவறு? வெண்ணெய் என்றால் பொருள் என்ன? வெண்ணெய் என்றால் பொருள் என்ன? அண்ணே பதம் பொருள் இருக்குல்ல. அப்புறம் என்ன தவறான வார்த்தை சொல்றீங்க? நான் சொல்லாம சொல்லக்கூடாதா? வெண்ணெய் என்றால் பதம் என்ற பொருள். பதமோடு அழைக்கிறேன். ராகவனே ரமணா ரகுநாதா பகடல் வாசா ஜானகி நேசா பகடல் வாசா ஜானகி நேசா பாடலி மயில் பரசா ராகவனே ரமணா ரகுநாதா. மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்கள் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவுகள் மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தமிழ் பெரிய தாமரை உலகில் பண்பை எல்லாம் என்ற பொன்மொழியின்படி தமிழ் பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவர்களுக்கு நல்லாசி தாண்டி பல கோடி நூறாண்டு வாழ்க என் சிந்தை குளர வைத்த சொல்லுந்தமிழ் செல்வி வந்தார வாழ வைக்க வந்த நாட்டுகளை வந்தம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வி வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும். அற்புதமான வரவேற்பை கொடுத்தாய். ராகவனே ரமணா ரகுநாதா என்ற பாடலை நாரத மகரிஷி எனக்காக கொடுத்தாயே மற்ற மகிழ்வானே. ஆனால் இப்பாடல் எனக்கு பாடக்கூடிய பாடலா இல்லை சுவாமி. இப்ப நீங்க யாருடைய பக்தி? முருக பக்தை. நெற்றியில போட்டிருப்பது என்னவா? பசுபதி பாசம் பட்டர். அந்த உடனே கேள்வி கேட்கிறான்னு தவறு நினைக்க கூடாது. கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்வது. அருளறிவு மருளறிவு பொருளறிவு நுண்ணறிவு பகுத்தறிவு சிற்றறிவு. 6 அறிவை இறைவன் மனிதனுக்கு கொடுத்தான். ஆக தாவரத்துக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழுப்பூச்சிகளுக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன்களுக்கு மூவறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குகளுக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. முனிவர்களுக்கு 7 அறிவு. தெய்வத்துக்கு 8 அறிவு. 8 அறிவுக்கு மேல இந்த உலகத்துல அறிவு உண்டா? இல்ல 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 இல்ல. உங்களுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. எனக்கு எத்தனை அறிவு? 7 அறிவு. உன்னோட ஒண்ணு கூட. அதாவது உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன்.
சரி. பற்றற்ற மகிழ்வு. உலக்கணவர் யாரு? முருகன். முருகப்பெருமான் தானே? ஆமா சார். வெற்றியிலே போட்டிருக்கக்கூடிய சின்னத்துக்கு பேர் என்ன? அதான் பசுபதி பாசம். இந்த பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய சின்னம் யாருக்கு உகந்தது? சிவபெருமானுக்கு உரியது. சிவபெருமானுக்கு தானே உரியது. ஆமா சுவாமி. நீங்க சிவனுடைய பக்தையா இல்ல முருகனுடைய பக்தையா? முருகனுடைய பக்தை தான். அப்ப எப்படி நீங்க சிவனுடைய சின்னத்தை முருகன் பேர்ல போட்டு நிக்கிறீங்களே, இது எந்த வகை நியாயம்? நீங்க கேட்கறது நியாயம். நான் ஒண்ணு கேட்கலாம். நீங்க கேட்கறது நியாயம். இன்னொரு மட்டும் கொஞ்சம் கேட்கிறேன். என்ன வைக்கிறேன்? உங்களுக்கு இது சந்தேகமா இல்ல நான் பாடுறது தவறு நினைச்சு கேட்கிறீங்க? பாடல்களை பற்றி நான் வரவே இல்லைன்னா சரி. நான் உங்களுடைய நெற்றியில போட்டுக்கக்கூடிய பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய சின்னத்தை போட்டு விளக்கம் தெரிஞ்சு நெத்தியில பட்ட போட்டிருக்கேன், விளக்கம் தெரியாம பட்ட போட்டிருக்கேன். எதற்காக? சிவபெருமானுக்கு சொந்தமாக கூடியத முருகபெருமான பக்தை நீ எப்படிமா பட்ட போட்டுக்கலாம் அப்படி கேக்குறீங்க. சின்ன உதாரணம் நீங்க உதாரணம் கொடுக்குற. சரி. சிவன் கோவிலுக்கு போறோம்லமா? சரி. சிவன் கோவிலுக்கு போய் அரோகரா, அதாவது சிவன் கோவிலுக்கு போய் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை சொல்ல முடியுமா? இது தவறு இல்லையா சுவாமி? சிவ சிவான்னு சொல்லலாம், இல்ல ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம். பாருங்க, அப்ப நமச்சிவாய நமகன்னு தான் சொல்லணும். ஓம் நமோ நாராயணன்னு சொன்னோம்னா அதை அவர் ஏத்துக்க மாட்டாரு. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் உண்டு. அப்ப அந்த மந்திரத்தை மாத்தி மாத்தி சொல்றது மாதிரி சிவனுடைய சின்னத்தை நீங்க நெற்றியில போட்டுக்கிட்டு நான் முருகனுடைய பக்தி அப்படின்னு காவலுக்கு வந்திருக்கிறேன். அப்ப இது பிராடா பித்தலாட்டமா? இதுல உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, பொய் பேசுற அவசியம் இல்லை. இதுல என்ன உண்மை என்ன நியாயம்? முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 3 இருக்கு. இருந்தாலும் 2. ஒன்று முருகப்பெருமான், ஒன்று விநாயக பெருமான், இன்னொன்று ஐயப்பன் இருக்கின்றார். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான், விநாயக பெருமான் 2 பேரும் சிவனுடைய பிள்ளைங்க. கண்டிப்பா. ஐயப்பனும் சிவனுடைய பிள்ளை. அவருடைய வீரியம் 3 பேருக்குமே சிவன் தான் அப்பா. முருகப்பெருமான் நெத்தியில் என்ன போட்டுக்காரு? பட்டை. விநாயக பெருமான் என்ன போட்டுக்காரு? பட்டை. ஐயப்பன் என்ன போட்டுக்காரு? ராமம். அப்பே சிவன் தானே? ஆமா. விநாயகனும் முருகனும் பட்டம் போடும்போது ஐயப்பன் பட்டம் தானே போடணும். ஆமா. இவன் மட்டும் எதுக்கு நாம போட்டுருக்க? நீங்க கேக்குறது முருகனை கும்பிட நீ சிவனுக்கு சொந்தமான பட்டையை போடலாமா நீங்க கேக்குறீங்க. சரி. சிவனுக்கு பிறந்த 3 பிள்ளை இல்லையா? ஒரு பிள்ளை மட்டும் நாம போட்டுருக்கானே, இது நியாயமா? நீங்க பெருமாளுடைய பக்தன். சரி. உங்க அப்பாவை நாம போட்டுருக்காரு. ஆமா. பெருமாளை நாம போட்டுருக்காரு. ஆமா. நீங்க நாம போட்டுருக்கீங்க. இது நியாயம். ஐயப்பன் சிவனுக்கு பிறந்துட்டு இவன் நாம போட்டுருக்காரு, இது நியாயமா? இறைவனே இப்படி மாத்தி பட்டைக்கு பதிலா நாம போட்டிருக்கும் பொழுது முருகனை கும்பிடக்கூடிய நான் சிவபெருமானுக்கு சொந்தமான பட்டையை போடக்கூடாது. முதல்ல நான் ஏன் நாம போட்டிருக்கேன்னு கேட்டல, இந்த நாமத்துக்கு முதல் விளக்கத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் கேள்விக்கு பதில் வரும். இறைவனே பட்டைக்கு பதிலா நாமத்தை போட்டிருக்க, நான் போட்டதுல என்ன தவறுன்னு கேட்கல. இதுக்கு அவர் போட்டிருக்காரு, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் தெரியுமா? இப்ப பத்மாசுரன் என்ற ஒரு அசுரன், இந்த அசுரன் என்ன பண்ற? 12 வருடமாக தவம் இருக்க. யாரை நோக்கி? சிவனை நோக்கி தவம் இருக்க. அப்படி தவம் இருக்கின்ற பொழுது அப்பதான் சிவன் கேட்கிறாரு, பத்மாசுரா 12 வருடமாக தவம் செய்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்கிறாரு. அப்பதான் பத்மாசுரன் கேட்கிறேன், நான் யார் தலையில கை வைக்கிறனோ அவங்க அப்படியே பசுமாயிரணும், சாம்பலாயிரணும், அப்படி ஒரு வரத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தந்தைன்னு சொல்லிட்டார். யாரு? சிவன். கொடுத்தாச்சு. கொடுத்த மாத்திரத்திலே நீங்க கொடுத்த வாக்கு பலிக்குமா பலிக்காதான்னு தீர்த்தின மட்டையிலேயே பதம் பார்க்க பார்த்துட்டான் பத்மாசுரன். உங்க தலையில கை வச்சு முதல்ல சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆக கொடுத்த வரம் உண்மை. இவன் நம்ம தலையில கை வச்சா நம்ம சாம்பலாயிரும் அப்படின்னு மச்சின நாராயணனை தேடி நாராயணா காப்பாத்துடான்னு சொல்றாங்க. இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்க. அப்பதான் நாராயணன் ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வந்து அப்ப இவனை மதிமயங்க செய்யணும்னு சொல்லி அப்ப இங்க வா. அப்பதான் பாக்குற சிவனை விட்டாச்சு, இந்த மோகினி மேல மோகம் கொள்ள உன்னை எப்படியாவது அடையணும் நோக்கம் வருது. என்னை அடையணும் அவ்வளவுதானே, நீ வந்த நோக்கத்தை அடைஞ்சுக்க. நான் எப்படி எல்லாம் நடனம் ஆடுகின்றனோ அந்த மாதிரியே நீங்க நடனம் ஆடுனீங்கன்னா உனக்கு நான் கிடைப்பேன், நீ அனுபவிச்சுக்கலாம், தவறு இல்லை. அப்ப அந்த மோகினி நடனமாடுகின்றது. நடனமாடி மோகினி அது தலையில் கை வைக்க, ஆக அந்த அசுரனும் நடனமாடி இதே போல செய்கையில கை வைக்க அவனே கை வைத்து அவனே அழிந்து கொண்டான். இப்ப அந்த மோகினியை பார்த்த உடனே சிவனுக்கு ஒரு காம உணர்வு. அப்பதான் பாருங்க, காம வெளியாகின்ற பொழுது அப்ப திந்து வெளியாகின்றது. அதுவே கையில ஏந்துகின்றான். அவனே கையப்பன், அவனே மெய்யப்பன், அவனே ஐயப்பன். அதே காட்டுல கழுத்துல மணியை கட்டிட்டு போட்டுட்டு வந்தா சிவன். யாரு? மோகினி. சிவன் வந்துட்டாரு. அப்ப குழந்தை இல்லாமல் வேட்டையாடி செல்கின்றான். யார் தெரியுமா? ராஜசேகர மன்னன். அப்படி வேட்டையாடி போகின்ற பொழுது மணிச்சத்தம் கேட்குது. அப்பதான் கூர்ந்து பார்க்கிறான், என்னடா காட்டுக்குள்ள ஒரு மணிச்சத்தம் கேட்குது. குழந்தை அழுகுகள் கேட்குது. நேரா போற, குழந்தை எடுத்து வர, வளர்க்கிற. அவன் சிவனுடைய பிள்ளைதான், பட்டை தான் போட்டுக்கணும்.
ஏன் ஐயப்ப ராம போட்டிருக்காரு அப்படின்னா அவன் வளர்த்தான் பாத்தீங்களா ராஜசேகர மண்ணே அவன் பெருமாளை கூடக்கூடியவன் தினந்தோறும் ராமம் போடுறவன் பெற்றால் தன் பிள்ளை இல்ல ஒரு பிள்ளை எந்த குலத்துல ஒண்ணுல அனாதையா ஒரு பிள்ளை எடுத்துட்டு வரும் எடுத்து வந்து பிராமண வீட்டுல வளர்ந்து அந்த பிராமணரை மூணூல் போட்டிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை மூணூல் தான் போடும் அப்ப ராஜசேகர மண்ணே ராம போட்டிருக்க வளர்ப்பு பிள்ளை ஐயப்பே அவனு ராம போட்டேன் அப்ப எப்படியோ அப்படிதான் பிள்ளையும் வளரும் புரியுதா தந்தை எப்படியோ அப்படியே நாட்டு மகனும் மகனும் அப்படியே இப்ப நான் எங்க பிறந்த பிள்ளை எங்க வளர்ந்த பிள்ளை யார் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமில்ல அனைத்துமே தெரியல எங்க அப்பா முருகனுக்கு பக்தர் எங்க அப்பா பட்டம் போடுறாரு அந்த விதத்துலதான் எங்க அப்பா பட்டம் போட்டாலும் நானும் பட்டம் தான் போடணும் சிவன் இன்றி முருகன் இல்லை முருகன் இன்றி சிவன் இல்லை சிவன் தான் முருகன் வேதத்துக்கு ஒருத்தன் விவேகத்துக்கு ஒருத்தன் சொன்னீங்களே விநாயக பெருமாள் தான் அறிவாளி அப்படின்னா விநாயக பெருமாள் தானே தமிழுக்கே வந்து கடவுளா இருந்துக்கணும் அப்புறம் ஏன் சுவாமி தமிழ் கடவுள் முருகன் பெருமாள் சொல்றோம் அற்புதமா சொல்றோமா இல்ல என்ன நீங்க எங்க அண்ணன் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனிச்சு வேற ஒண்ணும் கிடையாது வேகத்தில் சிறந்தவன் ஒருவன் விவேகத்தில் சிறந்தவன் ஒருவன் விவேகத்துல சிறந்தவன விநாயகர் சொல்றோம் ஆமா ஆனா தமிழுக்கே கடவுள் முருகனை தான் சொல்றோம் இன்னொரு விஷயம் தெரியுமா இதுல அபய் மூதாட்டி அழகா சொல்லியிருக்கா பாருங்க இப்ப தமிழுக்கு கடவுள் யாரு முருகன் தானே தமிழ் எழுத்துக்களுக்கு முருகனுக்கு சம்பந்தம் இருக்கு தமிழ் உயிர் எழுத்து எத்தனை 12 மெய் எழுத்து எத்தனை 18 ஆயுத எழுத்து எத்தனை 1 உயிர்மை எழுத்து 216 இதுக்கு முருகனுக்கு சம்பந்தம் இருக்கு முருகனுடைய கரங்கள் எத்தனை 12 உயிர் எழுத்து 12 வந்துருச்சா அப்ப முருகனுக்கு ஒரு முகத்துல 3 கண்ணு வலக்கண் இடக்கண் நெற்றிக்கண் 6 3 18 மெய் எழுத்து சரியா வந்துருச்சா ஆயுதம் ஒரு வேலாயுதத்தை வச்சிருப்பாரு ஆயுத எழுத்து வந்துருச்சா இல்லையா இப்பேற்பட்ட அருமைகளும் பெருமைகளும் நிறைந்த இடம் முருகன் அப்படின்னு தமிழுக்கு சிறப்பு கொடுத்ததுனால அவருக்கு சிறப்பு. அப்ப முருகன் தானே வேகத்துல அதாவது முருகனுக்கு அதாவது தமிழ் கடவுள் முருகன் விநாயகன் தானே தமிழ் கடவுளா இருந்திருக்கணும் அப்படிதானே கேட்கிறேன். அப்ப கேட்கிறா பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பு நுவை நானும் மனம் உனக்கு கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் முருகன் தானே போய் கேட்கணும் தமிழ் கடவுள் முருகன் தானே. ஆனா விநாயகன் கேட்டுக்கா பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய விவேகத்துல சேர்ந்தவனா இருந்திருப்பாங்க பாருங்க. கேட்டாலா இல்லையா கேட்டாங்க விட்டமுறை எந்தலை இன்னமுறை எந்தலை விட்ட சிவனும் சந்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரும் அவன் கண்ணுக்காய் ஒரு குழந்தை பிறந்த உடனே பேசுமா பேசாது. எத்தனை வயதுல பேசும் எப்படியும் ஒரு வயசு ஆகணும் அதுக்கப்புறம் தான் தத்தி தத்தி பேசும் பாருங்க. ஒரு வயது ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா அப்பான்னு சொல்லும். ஆனா பிறந்த உடனே ஒரு குழந்தை ஆக பேசியது என்றால் அவள் தான் அப்பை மூதாட்டி. அப்ப பாருங்க அழுதுகிட்டு இருக்கா இட்டமுறை எந்தலை பொம்பளை படம் வந்துருச்சுன்னு ஏன் கவலைப்படுற இட்டமுறை எந்தலையில் இன்னபடி என்றது விட்ட சிவனும் செத்து விட்டாலும் முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் அந்த ஈசன் இருக்கிற நீ ஏன் கவலைப்படுற எல்லாருக்கும் படியில இருக்கிற மாதிரி எனக்கு படியில வந்துடுவேன் இறைவன் நிலப்பாடு சரிதான். இப்ப அப்படியே பாருங்க மகாபாரதத்தை எழுதும் பொழுது தமிழ் கடவுள் முருகனாவே இருந்தாலும் கூட விநாயக பெருமாள் விநாயக பெருமாள் இருக்காரு. வேத வியாசம் சொல்ல விநாயக பெருமாள் எழுதினார். எதை கொண்டு எழுதினாரு? தந்தத்துல எழுதினாரு கணக்கு. முதல்ல தந்தத்துல எழுதினாரா எழுதுகோள் எழுதினாரா? எழுதுகோள் உடைஞ்சிருச்சு அந்த வேகத்துக்கு. இப்பொழுதுமே வியாசகர் சொல்ல தொடங்கிட்டார்னா அவர் சொல்ற வேகத்துக்கு எழுதுறதுக்கு வேகமுடைய ஆளுங்க வேணும் கண்டிப்பா வேணும். அதனாலதான் அவர் வேகத்துக்கு அதுவும் எப்படி சொல்றாரு நான் சொல்லும் வார்த்தைகளில் பொருள் அறிந்து எழுத வேண்டும். நான் சொல்றேன்னு எழுதக்கூடாது நான் சொல்ற வார்த்தைகளும் பொருள் அறிந்து எழுதணும்னு சொன்னாரு. அதனாலதான் அவரை கூட்ட எழுத சொன்னாரு. அப்படியே பார்த்தாலும் ரெண்டு பேரும் இவரோட பிள்ளையதான் இவனுக்கு இருக்கிற அறிவு இருக்கும் இவனுக்கு இருக்கிற திறமை அவனுக்கு இருக்கும். ஒரு இடத்துல இந்த பிள்ளைய காட்டணும் ஒரு இடத்துல அந்த பிள்ளைய காட்டுறதுக்காக தெய்வங்களே அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத ஒரு வாயில மண்ணு இருக்கேன் சொல்லி கொடுத்து சொல்லிக்கிறேன். நீங்க பேசி போவாரு சிவனும் நாராயணனும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கிறதுக்காக ஐயப்பனையை பத்தி எடுத்துட்டு போனாங்க. ஆனா இருக்கிற நம்ம நீங்க என்ன சமயம் வைணவ சமயம் நாங்க சைவம்ங்கிறோம். அப்ப அவங்களே ஒண்ணுங்கிறப்ப நம்ம ஏன் பேச்சு கிடக்கிறது சைவம் வேறு வைணவம் வேறு இல்ல அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயிலவன் எடுத்துரைத்தவன் யாரு தெரியுமா? அவன் தான் அகத்திய முனிவன் இந்த உலகத்திற்கு. நீங்க ராமம் போடுற கூட்டம் நீங்க பட்ட போடுற கூட்டம் உன் கோயிலுக்கு அவன் வரக்கூடாது அவன் கோயிலுக்கு நீ வரக்கூடாது. குற்றாலத்துக்கு பாருங்க யாரை தரிசிக்க போறாரு அவர் பெருமானை தரிசிக்க போகின்றார் அகத்தியர். அவர் நெற்றியில பட்டம் போட்டுக்காரு ராமம் போட்டுக்க ராமாச்சாரியர்கள் சொல்றாங்க ஐயா நீ சைவத்தை சேர்ந்தவன் நாங்கெல்லாம் வைணவ சேர்ந்தவர்கள் எங்க கோவிலுக்கு உனக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. நேரா போறாரு ஆற்றிலே குளிக்கிறாரு பட்டையை அழிக்கிறாரு ராமத்தை போறாரு இப்ப எனக்கு அனுமதி கொடுப்பியான்னு கேட்கிறாரு. அனுமதி தந்தோம்னு சொல்றாங்க. நேரா உள்ள போறாரு பெருமாள் சைன குளத்துல சைனம்னா கிடந்த குளத்துல இருக்கிறார். தலையில போய் குறுக குறுக என்று கொட்டினார். கொட்டிய மாத்திரத்திலே பெருமாளே சிவனாக லிங்க வடிவத்திலே காட்சி கொடுத்தார். இன்றைக்கு குற்றாலத்திலே குற்றால நாதராக காட்சி கொடுப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? அகத்தியர்.
அவர் இங்க பக்தியோட தேடி போடுறதால இறைவனே மனமிறங்கி வந்திருக்காரு. பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தனுடைய பக்திக்கு இறைவன் எப்பொழுதுமே இறங்கி வருவார். எப்படி? அந்த பக்தி சரியாக இருந்தா இறங்கி வருவார். சரியில்லாத பக்தி சும்மா பேச்சுக்கு சொல்றதுக்காக இறைவன் இறங்கி வர மாட்டார். இல்லம்மா, அப்பேற்பட்ட சிவனுக்கே வந்து அங்க பன்றி கறியை கொடுத்தானே அவன் யாரு? சின்னப்ப நாயனாரு. ஒரு சிவன் கோவில்ல என்றைக்கால ஆடு கோழிகள் மாடுகள் வெட்டுறது உண்டா? இல்ல. அப்புறம் எப்படி பன்றி கறியை அசைவம் தானே அசைவத்தை கொடுக்கின்றான். அது பக்தி சுவாமி. அவனுக்கு தெரிஞ்ச பக்தி அல்ல. நான் என்ன சாப்பிடணும் அதான் உனக்கு கொடுப்பேன்னாரு. அதனாலதான் அதுலயும் சுட்டு ருசி பார்த்து இறைவனுக்கு கொடுத்தாரு. இறைவன் மாட்டேன்னு சொல்லலையே. அவர் அசைவம் சாப்பிடுவாரு சைவம் சாப்பிடுவாரு கேட்கல. ஆனா பக்தன் கொடுக்கும் பொழுது ஏத்துக்கிட்டாரு. அதனாலதான் பாருங்க, ஒரு பக்தன் உள்ளன்போடு பக்தியை என்னிடத்தில் வெளிக்காட்டினால் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் என்று எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய. ஏன் தம்பி இவ்வளவு? காசியில ஒரு பிச்சைக்காரர் இருக்கார். அந்த பிச்சைக்காரனுக்கு உடம்பு முழுவதும் புண்ணு. அவரை பார்த்தாலே எல்லாரும் தள்ளி போறாங்க நாலடி. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்புல அவ்வளவு வீச்சம். ஆனா இவர் எந்த நேரமும் அங்க காசியில இருக்கிற